ஓ நல்ல நீங்க தொடர்ந்து அந்த சப்ஜெக்டை எடுக்கிறது தான் எனக்கும் விருப்பம். அதை உங்களுக்கு தெளிவாகிற வரைக்கும் நீங்க தான் அதை கேள்வியை கேட்டு என்ன தெளிவாகல, என்ன தெளிவாகணும், எய்னிக்கு விளங்கல, எய்னிக்கு விளங்கிருக்கி, என்ன நீங்க விளங்கினத்தை வச்சு கேள்வியை கேட்டீங்களா நாம அதுக்கு மேல விளங்க வேண்டிய விஷயங்களை பேசலாம். நாம இப்ப சுருக்கமா தந்திரிக்கோம், அதுல இன்னும் தெளிவு தேவைப்படக்குள்ள நாம இன்னும் பேசலாம் அதுல. அப்ப கேள்வியே நீங்க அதுக்குள்ள என்ன நீங்க இன்னும் கிளியர் ஆகுது, என்ன உங்களுக்கு விளங்கினது, எப்படி விளங்கி கொண்டீங்க என்கிறதையெல்லாம் நீங்க பேசினீங்களா சரி, கேள்விகள் எடுத்தீங்களா சரி. சரியா பாரிஸ்? அப்ப எல்லாரும் சேர்ந்து சிருட்டி சம்பந்தமாகவே உங்களோட கேள்விகளை எடுங்க. ஒரு நாளைக்கு எப்படி நானுங்கிற ஒரு உணர்வு இருக்குதானே, நானுங்கிற ஒரு உணர்வு இருக்குதானே. அந்த கரிமாவுல வார அந்த இலாஹுங்கிற சொல் இந்த உணர்வு குறிக்குமா குறிக்காதா? இப்ப களிமாவுல வார அந்த இலாகுங்கிற சொல் உணர்வை குறிக்குமா என்று கேட்கறதுல ரெண்டு விஷயம் இருக்கு. சரியா? இப்ப உங்களை வச்சு நீங்க சிருட்டிகள் என்ன, சிருட்டி என்றா என்னங்கிறத விளங்கிக் கொள்ளலாம். உங்களை வச்சு நீங்க என்ன செய்யலாம், சிருட்டி என்றா என்னங்கிறதையும் விளங்கலாம், சிருட்டிகள் என்கிற என்னங்கிறதையும் விளங்கலாம். இப்ப உதாரணத்துக்கு சிருட்டிங்கிறதுக்கு உஸ்தாது காட்டுற அதிகமா புக்ல எல்லாம் காட்டுற விளக்கம் என்ன, பொது பெயர் சொல். உதாரணத்துக்கு இந்த தோட்டம் என்று சொல்ற மாதிரி, அப்படி பார்த்திருக்கிறீங்களா? புத்தகத்திலே படிச்சீங்களா? ரைட். தோட்டம் என்றா என்ன, பொது பெயர் சொல். தோட்டத்துக்குள்ள என்ன இருக்கும், மாமரம் இருக்கும், பிளாமரம் இருக்கும், தென்னை மரம் இருக்கும், வாழை மரம் இருக்கும், இப்படி நிறைய மரங்கள் இருக்கும். எல்லா மரத்தையும் சேர்த்து மொத்தமாக சொல்ற சொல் தான் தோட்டம்ங்கிறது, இல்லையா? அவ்வளவு மரங்களின் வச்சு மொத்தமா சொல்ற சொல் தான் தோட்டம். இந்த தோட்டம்ங்கிற சொல்லுக்கும் இதே மாதிரி சிருட்டிங்கிறத பொது பெயர் சொல். ரெண்டுதான் உஸ்தாது இந்த சொல்ல காட்டுறாங்க. இப்ப ஈனைக்கு நாம தோட்டம்ங்கிறதை எடுப்போமே, தோட்டம்ங்கிற இடத்துல சிருட்டிங்கிற சொல் பொருந்துமண்டா, சிருட்டிகள்ங்கிற சொல் ஏனிக்கு பொருந்தும்? அந்த தோட்டத்துல என்னென்ன எல்லாம் இருக்கி, அப்ப சிருட்டிகள்ங்கிறது அதுக்கு தான் பொருந்தும். ஆனா இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து சொல்ற சொல் தான் தோட்டம். அப்ப களிமாவுல பாவிக்கப்படுற இலாகுங்கிற சொல், சிருட்டிங்கிற சொல் இந்த தோட்டம்ங்கிற இடத்துக்கு பொருந்துமண்டா, அப்ப தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமாக உள்வாங்கப்பட்ட ஒரு சொல் அது. ஆனா ஒருமை பன்மையான சொல் இல்லை அது. இப்போ ஒரு 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 1000 மரங்கள் நின்றாலும் நாம அதை தோட்டங்கள் என்று சொல்றோம், இல்லை? தோட்டம் என்று தானே சொல்றேன். இப்ப இன்னொரு இடத்துல அதே மாதிரி ஒன்று இருந்தா தான் இன்னொரு தோட்டம் இருக்கு, இன்னொரு இடத்துல அதே மாதிரி இருந்தா தான் இன்னொரு தோட்டம் இருக்கு. அப்ப அவருக்கு தோட்டங்கள் இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அப்படி ஒரு பலது இருந்தா தானே தோட்டங்கள் வரும். அப்ப உதாரணத்துக்கு தோட்டம் என்று சொல்ற அதுக்குள்ள என்ன இருக்கு, எல்லா மரங்களும் இருக்கும், சகல மரங்களும் இருக்கும், இல்லையா? அப்ப இப்ப அந்த தோட்டம் என்று சொல்ற இடத்துலதான் இந்த சிருட்டிங்கிற சொல் பொருந்தும். அப்ப சிருட்டிகள்ங்கிறது என்ன, தனிய வாழை மரம், தனிய தென்னை மரம், தனிய பிளாமரம், தனிய மாமரம். அப்ப ஒவ்வொரு மரம் தனிய தனியா அங்க தோட்டத்துக்குள்ள போயிட்டு தனிய தனிய எடுக்கிறது சிருட்டிகள், மொத்தமா எடுக்கிறது சிருட்டி. அப்ப சிருட்டியில எல்லாம் உள்ளடங்கப்படும். அப்ப சிருட்டிங்கிறது தோட்டம் என்று சொல்ற மாதிரி அது எல்லாத்தையும் மொத்தமா ஏகமா சொல்ற ஒரு சொல். இந்த தோட்டம்ங்கிற சொல்லுல பிலாமரமும் இருக்கும், மாமரமும் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்ப அந்த சிருட்டிங்கிறதுல சிருட்டிகள் எப்படி இருக்கண்டா, இறை அஸ்மா தோற்றமே அன்றி படைப்பு இல்லாம இருக்கு. அதெல்லாம் படைப்பு இல்லை. இப்ப படைப்பு எது, சிருட்டி தான். அத படைப்பில்லை என்று உணர வேண்டியிருக்கு. அது தன்னை படைப்பண்டு நினைச்சிட்டு இருக்கிறதால, அதுகிட்ட ஒரு எண்ணம் அப்படி இருக்கிறதால அது அது மறதியாலே ஏற்பட்டது. அப்ப அந்த மறதியை நீக்கி அது தன்னை
நான் சிருட்டி இல்லை என்று உணர வேண்டி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த விஷயம் லேச ஆரம்பத்துல உஸ்தாது விளங்கப்படுத்துற ஒரு ஆரம்ப பிள்ளைகளுக்குரிய ஒரு விஷயம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாரிசை எடுங்களேன். பாரிஸ் என்று சொல்றது யாரு? ரைட். நாம இப்ப முதல் ஃபெஸ்டுக்கு உடலே எடுப்போமே. இன்னும் இந்த உடலா இருக்கிறது கோடா கோடா கோடி அணுக்களுடைய திரட்சியா இல்லையா? திரட்சி. திரட்சி. இந்த அணுக்களுடைய திரட்சிங்கிறது நமக்கு நம்மட கண் பார்வையை கொண்டு நாம விளங்கிக் கொள்றோமா, அறிவு ரீதியா விளங்கிக் கொள்றோமா? அறிவு ரீதியா தான் விளங்கிக் கொள்றோம். அப்ப அறிவு ரீதியாக நாம விளங்குறத ஒரு அப்படியே வெளிப்படுத்தி பார்ப்போம். எப்படி வெளிப்படுத்தி பார்ப்போம்? அறிவு ரீதியா விளங்குற விஷயத்த அணுக்களுடைய திரட்சிங்கிற இடத்துல போய் இப்ப அணுக்களுடைய அந்த திரட்சி என்று சென்று அந்த இடத்துல போட உடனே கோடா கோடா கோடி அணுக்கள் திரட்சியாக இருந்துதான் பாரிஸ் என்று சொல்லி ஒரு உடலை காட்டுது இல்லையா? இப்ப நீங்க இந்த கோடா கோடி திரட்சியா தெரிகிற இந்த அணுக்கள் அவ்வளவுத்தையும் நீங்க அப்படி ஒரு கணம் அப்படியே கலைச்சிடுவோம் என்று வைங்களேன். திரண்டு தானே இருக்கு, திரண்டத்தால இப்ப உடல் உங்களுக்கு தெரியுது. இப்ப அப்படி தெரிகிற அந்த இதை அப்படியே ஒரு கணம் இப்ப அறிவால கலைங்க. இந்த அணுக்கள்ங்கிற இடத்துக்கும் அறிவாலாம் போகணும். இப்ப அதை கலைச்சுடுறோம்ங்கிறண்டா அதுக்கும் அறிவாலாம் போகணும். நாம அறிவு ரீதியா தான் போகணும். அப்ப கலைச்சு விட்ட உடனே இப்ப இந்த சிருட்டி என்று சொல்லி நீங்க நான் என்று சொல்லி எடுப்போம்ங்கிற நான் எயினுக்கு இருக்கும். இப்ப எனக்கு தெரிக்கிற அந்த நானையா நான் சிருட்டி என்று எடுக்கணும், அது சிருட்டியாங்கிறது தானே பாரிஸ் நாம இப்ப எடுத்த கேள்வி. அப்ப இப்ப உங்களுக்கிட்ட அணுக்களுடைய திரட்சி ஒன்று அப்படியே இருக்கிறதால இப்ப நீங்க உங்களுக்கிட்ட நான் என்று சொல்லி எடுத்திருக்கிறீங்க எதை? உடல் நானுங்கிறத எடுத்தாலும் சரியா, இப்ப நான் என்று சொல்லி உடலைத்தான் நீங்க எடுத்திருக்கிறீங்க. இப்ப அதை அப்படியே ஃபுல்லா அப்படியே நாம இப்ப ஒரு கணம் அறிவு ரீதியா கலைச்சு விட்டோம். இப்ப கலைஞ்சி போயிட்டு இப்ப பாரிஸ் எடுத்த அந்த நான் இப்ப பாரிஸ் இருக்கிற ஐனைக்கு இருக்கா இல்லையா? எப்படி அது எப்படி எடுக்கிற? இப்ப அந்த நானே எந்த நான் அப்ப நாம எடுக்க வேண்டியது? இப்ப எடுத்தது எந்த நான்? இப்ப உதாரணத்துக்கு இப்படி வைப்பமே. சொல்லுங்க அண்ணா. அப்ப இப்ப அந்த கலைச்சி விட்டது அவ்வளவும் அணுக்களுடைய திரட்சி என்கிற அந்த எல்லாத்தையும் உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு சிருட்டி என்று எடுப்போமா, சிருட்டிகள் என்று எடுப்போமா? எடுப்போம். கோடா கோடிப்பேன் சரியா. அப்ப அது என்ன செய்யுதுண்டா, உருப்பெற்று மறையுது. உருப்பெற்று மறையுதுண்டா ஒரு கணத்துக்கு கணம் அந்த அந்த திரட்சியுடைய நிலை மாறிக்கிட்டே இருக்கு. அந்த கணத்துக்கு கணம் அணுக்கள் திரட்சி நிலை மாறிக்கிட்டு இருக்கிறதால என்ன செய்யுது, நம்மளோட உருவமும் மாறிட்டு இருக்கு. ஆனா நமக்கு அந்த உருவம் மாறுறது ஒவ்வொரு கணமும் விளங்குது இல்லை. ஒரு மாசத்துக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு நம்மளை பார்க்கக்குள்ள விளங்குதுவா? ஒரு வருஷத்துக்கு முந்தின இருந்த அந்த உருவ நிலையில நாம இல்லை. அப்ப 20 வயசுல இருந்த உருவ நிலையில 40 வயசுல இல்லை. அப்ப உருவம் மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிற அந்த உருவ நிலைய நமக்கு காட்டிட்டு இருக்கிறது இந்த அணுக்களுடைய திரட்சி தான். அணுக்கள் திரட்சியா இருக்கிறதால நமக்கு காட்டிட்டு இருக்கு இல்லையா? அணுக்களுடைய திரட்சி தான் நமக்கு காட்டிட்டு இருக்கு. சரி, இப்ப இந்த அணுக்களுடைய திரட்சி இருக்கிற நேரம், இப்ப திரட்சியா இருக்கிறீங்க, நான் பாரிஸ் என்று இருக்கிறீங்க. இப்ப நீங்க இலாகண்டு சிருட்டி என்று எதை எடுக்கலாமா, எதை எடுக்கணும், எதை எடுக்கலாமா என்று கேட்டீங்க. இந்த இன்னைக்கு நான் விளங்கப்படுத்தினத்தில இருந்து சிருட்டி என்று எதை எடுக்கலாம், எதை எடுக்கலாமா என்ற கேள்வி வந்துச்சு நமக்கு. ரைட். அதை சிருட்டி என்று எடுக்கலாமா என்று கேட்குறீங்க. இப்ப கலைக்காம இருக்கக்குள்ள அந்த உணர்வு நம்மளோட இருக்கா இல்லையா? எப்படி இருக்கி? கலைஞ்சு போய் இருக்கா, கலையாம இருக்கா? கலையாம உடல் நான்ங்கிற எண்ணத்தோட அந்த உணர்வு இருக்கி. சரிதானே? அப்படி எப்பவுமே இப்ப உங்களோட உடலை மட்டுமே அப்படியே தனியா எடுங்க.
இப்ப இந்த உடலை பிடிச்சி நீங்க நான் என்று சொல்ற இந்த நான் நான் என்று நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க வெப்பம் இந்த சொல்லிட்டு இருக்கிற இந்த நான் உடல்ல எயினைக்கு இருக்கென்று சொல்லலாமா? விரலுக்கு இருக்கென்று சொல்லையுமேலா, தலைக்குள்ள இருக்கென்று சொல்லையுமேலா, காலுக்குள்ள இருக்கென்று சொல்லையுமேலா. அப்ப இப்ப இந்த நான் என்று சொல்லிட்டு இருக்கிற இந்த நான் உணர்வு ரீதியா உடல்ல எந்த பாகத்துல இருக்கென்று சொல்லலாம் இப்ப நமக்கு. ஆனா இருக்கு. இப்ப அது இருக்கிறதுக்கு ஆதாரம் என்ன? நான் பார்க்கேன், நான் கேட்கேன், நான் பேசுறேன். ஆனா கண் பார்க்கல. கண் பார்க்குதுண்டா மையத்துக்கும் கண் இருக்கே. கண் பார்க்குதுன்னு எடுத்தா மையத்துக்கு கண் இருக்கா இல்லையா? காது கேட்குதுன்னு எடுத்தா மையத்துக்கும் காது இருக்கு. அந்த கால் நடக்குதுன்னு எடுத்தா, கை பிடிக்குதுன்னு எடுத்தா மையத்துக்கும் கை இறுக்கி கால் இறுக்கி நடக்குதும் இல்லை, பிடிக்குதும் இல்லை, பார்க்குதும் இல்லை, அப்படியே கிடக்கா இந்த கட்டை மாதிரி. அப்ப அந்த மையத்தாகிறதுக்கு முதல் அதுல இருந்துகிட்டு பார்த்தது, கேட்டது, பிடிச்சது, நடந்தது எல்லாம் அந்த நீங்க இப்ப சொல்ற அந்த உணர்வு தான். அப்ப அந்த உணர்வு இப்ப நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நம்ம மையத்திலேயே இப்ப நம்ம அந்த உணர்வு என்ன உணர்ந்த நிலையில என்னோட இருக்கு. அப்படி இருக்கிற அந்த உணர்ந்த அந்த உணர்வு எந்த உடல்ல எந்த பாகத்திலேயாவது ஒரு பாகத்தை பிடிச்சிட்டு இருக்கேன்னு எடுக்கலாமா? நாம அப்படி பிடிச்சிட்டு இருக்கா உண்மையில? இல்லவே இல்லை. அதுதானே உண்மை. அப்படி உணர்வு இப்ப உதாரணத்துக்கு அதை நாம எடுக்கிறேன்டா, இப்ப நம்ம காலில் ஆக கீழ் விரல்ல ஒரு பூச்சி கடிச்சிட்டா அந்த பூச்சியை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வாய் இருக்குமா அந்த பூச்சிக்கு. அதுல வாயை நாம கடிச்ச வாயை பாக்குறேன்னாலும் நமக்கு டெலஸ்கோப் வேணுமா இல்லையா? அதுக்கு பிறகுதான் அதுல வாய் நமக்கு பெருசா தெரியும். அப்ப அப்படி ஒரு நுட்பமான ஒரு வாயில நம்மளோட பெருவிரல்ல ஒரு இடத்தை போய் சேசா கடிச்சது நமக்கு டக்குன்னு விளங்குதா இல்லையா? அதே கணம் நம்மட கை போய் டக்குனா இன்னைக்கு சொரியுதா இல்லையா? அப்ப டக்குன்னு ஒரு ஆள் கேட்கறி, என்ன சொரியுறீங்க என்ற உடனே எனக்கு பூச்சி கடிச்சு போட்டு அதான் சொரிகிறேன் நாம சொல்றோம் தானே. அப்ப இப்ப ஈனைக்குள்ள நுட்பம் என்னண்டா, அந்த நானண்டு அந்த உணர்றேன்னு சொன்ன அந்த உணர்வு எயினைக்கு ஒரு பூச்சி வந்து கடிச்சிச்சோ அந்த கடிச்சத்தை கூட நுட்பமா எனக்கு நோவுதண்டு சொல்லி உணர்றதா இல்லையா? அதே கணம் தலையில இல்லாட்டி கழுத்துக்கு எங்கேயாவது ஒரு பூச்சி கடிச்சேன்டா அதே கணம் டக்குன்னு இங்கேயும் கடிக்குதுன்னு உணருமா இல்லையா? அப்ப இப்ப ஈனைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னண்டா பாரிஸ், அப்ப நான் என்று சொல்ற உணர்வு உடல்ல ஒரு பாகத்தை பிடிச்சி இல்லாட்டி தனியா ஒரு அணுவை பிடிச்சி உணரப்பட்டு இல்லை, அது ஏகமா இருக்கு. சரிதானே? அப்படி இருக்கக்குள்ள இந்த கோடா கோடி திரட்சியா இருக்கிற அணுக்கள் எல்லாம் அவள் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனி அணுவா இல்ல எல்லாம் ஒன்று சேர்ந்த அணுவா? அப்படி தனித்தனியா இருக்கிற அணு கூட அந்த அணுவை அந்த அணுவை நான் என்று உணருமா இல்லையா? அப்ப இப்ப கோடா கோடி அணுக்களும் தன்னை நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நான்ங்கிறது இருக்கு. அப்ப கோடா கோடி நான் இருக்கிப்பேன். கோடா கோடி நான் அணுக்களுடைய நான் என்று உணர்ற அணுக்களுடைய திரட்சி தான் என்ன தெரிகிறது. அப்ப அப்படி உணர்ற ஒரு அணுக்களுடைய திரட்சியும் இருக்கு. அப்படி இருக்க அதுல இயல்பா ஒரு நான் என்று சொல்லி ஒரு உணர்வும் இருக்கா இல்லையா? இந்த அணுக்கள் எல்லாம் கோடா கோடியாக உணர்ற அந்த நானா, அந்த நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிற நான், அந்த நானுகிட்ட இந்த நாணையும் இந்த நானுகிட்ட அந்த நாணுகளையும் ஒன்றுதான் என்று எடுக்கலாமா? வேறுதான் என்று. ஏனென்றா இதை கலைச்சி விட்ட உடனே அதுவும் இல்லை. இதை கலைச்சி விட்டா அது இருக்கா விளங்குது இல்லையே? இப்ப விளங்குது தானே? இப்ப கலையாம இருக்கி, இப்ப கலையாமத்தினே இருக்கி, கலைச்சி விட்டா விளங்குது இல்லையே? கலைச்சி விட்டா நான் எப்படியும் அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில மறதியோட போய் இருக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுவேன். அப்படி போக மாட்டேனா?
கிட்டத்தட்ட அப்படியான ஒரு நிலைக்கு தானே போவேன் நான். இப்ப திடீரென அப்படித்தானே இப்ப இரவையில கலையுது. இரவையில உங்களோட உடல் கலையாட்டியும் இன்னைக்கு எல்லாம் கலையுதா இல்லையா? எப்படி கலையுதுன்னா எதுக்குமே இல்லாம கலைஞ்சிடுது. நீங்களும் இல்லை பால். ஏன்னா இன்னைக்கு நீங்களும் இல்லாம ஆகுறீங்கடா. இன்னைக்கு உதாரணமா காட்டின அணுக்களுடைய திரட்சி என்று இருக்கிற இதை நீங்க நான் என்று ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை இருக்கிறதால அந்த நம்பிக்கை, அந்த எண்ணம் நிலைக்குமா? ஏன் நிலைக்குது இல்லது? அப்படி ஒன்று இல்லையே நிலைக்கிறதுக்கு. இருந்தாத்தானே பாரிஸ் நிலைக்கும். அப்படி ஒன்று இல்லையே. இப்ப நான் அறிவு ரீதியா கலைச்சிட்டோன்னு கலையுதுவா? அப்ப அறிவு என்ன செய்யுது? கலைஞ்சத்தை ஒன்று சேர்க்குது. மரம் என்ன செய்யுது? அறிவு கலைச்சிடுவது. இது வேதம் ஒரு இடத்துல செல்லுதுவா? ஒவ்வொரு துண்டு துண்டா வெட்டி கொண்டு போய் நீங்க அங்க இங்கே எல்லாம் ஒவ்வொரு இடத்துல வைங்க, நான் அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து காட்டுறேன்னு அதை ஒரு கவும் செஞ்சு பார்க்குது, ஒரு சரித்திரம் ஒன்று வருதுவா? அப்ப இப்ப என்ன நடக்குதுண்டா, ஈனைக்கு கோடா கோடி திரட்சியா இருக்கிற அணுக்கள் எல்லாம் அதுகளை தன்னைத்தான் நான் அது உணர்ந்துகிட்டு இருக்கிற உணர்வு அதுகிட்ட அப்படியே இடிக்க, அது திரட்சியா இடிக்கக்குள்ள நான் என்று சொல்லி நான் ஒரு ஆள் உணர்ந்துகிட்டு இருக்கேன். புரிப்படுதா? அப்படி உணர்ந்துகிட்டு இருக்கிற நான் சிருட்டி. நான் சிருட்டியல் இல்லை. இப்ப சிருட்டியல் எது? இப்ப இன்னைக்கு அண்ணா. அப்ப இப்ப தோட்டம்ங்கிறது எது? அந்த உணர்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு விளங்குறதுக்காகத்தான் இந்த உதாரணம் தாரேன்னா, உங்களோட உடலை பிடிச்சி ஏகமாக நான் ஒரு ஆள் இடிக்கன்னு நீங்க இடிக்கிறீங்களா இல்லையா? பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இப்படி எல்லா அனுபவத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஆள் இருக்கிறீங்களா இல்லையா? இப்படி அனுபவத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த பிடிக்கிற, வாங்குற, நடக்கிற, பார்க்கிற இந்த கண், கால், காய் இதுகளுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா? ஏதாவது ஒன்றுக்கு தெரியுமா? அப்போ உஸ்தாத் ஒரு பாட்டுல என்ன சொல்றாங்க? ஊடகம் யாவும் உண்மையை உணர்த்தி தராங்க. அப்ப உதாரணத்துக்கு இன்றைக்கு நீங்க ஒரு இடத்த நடந்து போயிருக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு நல்ல விஷயத்துக்கு நடந்து போயிருப்பீங்க, இல்லையா? ஒரு கெட்ட விஷயத்துக்கு நடந்து போயிருப்பீங்க. காலுக்கு நான் இன்றைக்கு நல்ல ஒரு விஷயத்துக்கு நடந்தேன், நான் ஒரு கெட்ட விஷயத்துக்கு நடந்தேன்னு காலுக்கு தெரியுமா? அதே மாதிரி கண்ணுக்கு இன்றைக்கு நல்ல விஷயத்தை நான் பார்த்தேன், கெட்ட விஷயத்தை பார்த்தேன்னு கண்ணுக்கு தெரியுமா? அப்ப இந்த ஊடகங்கள் எதுக்கும் உண்மையை உணராதான். உண்மையை உணரா மட்டும் இல்ல, உணர்த்தியும் தராதான். ஏனென்றா அதுகளுக்கு தெரியா. ஏன் தெரியா? அது ஒரு நிலையான பொருள் இல்லை. தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிலைக்கிற பொருளும் இல்லை. அது கணத்துக்கு கணம் என்ன செஞ்சிட்டு இருக்கி? மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. அது எப்படி என்று விளங்குதா மாறுபடுறது? இப்ப நீங்க ஒஷ் எடுத்துட்டீங்களா? இன்றைக்கு குளிச்சிட்டீங்களா? இன்றைக்கு குளிச்சிட்டீங்களா? அலுப்பா இருந்துச்சா? அலுப்பு எப்படி வந்து ஏன் குளிச்ச உடனே என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்லா இருக்கு. அது என்னது? இப்ப கோடா கோடி அணுக்கள் திரட்சி தானே உடல். இப்ப அது என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு கணத்துக்கும் கோடா கோடி அணுக்கள் செத்துக்கிட்டு இருக்கு. அதே கணம் கோடா கோடி புது அணுக்கள் உருவாயிட்டு இருக்கு. அப்ப கோடான கோடி அணுக்கள் உருவாகின உடனே சரியா, அதுக்கு முன்னுக்கு வாழ்ந்துகிட்டு இருந்த கோடா கோடி அணுக்கள் செத்த உடனே தான் உங்களுக்கிட்டே நாத்தம் பாரு. செத்த நாத்தம் பெறுமா இல்லையா? அந்த வேர்வை நாத்தம் என்று சொல்றது என்ன விளங்குதா? இப்ப அணுக்கள் செத்து கிடக்கிறது தான், அது கண்ணுக்கு தெரியறல்ல. இப்ப டக்கண்டு போய் ஒரு ஃப்ரெஷ் தண்ணியை போட்டு என்ன செய்யறீங்க? இப்ப கழுகுறீங்க புள்ள, எதை களி அனுப்புறீங்க? எல்லாம் களி அனுப்பினோன்னு இப்ப ஃப்ரெஷ்ஷான அணுக்கள் இருக்காங்க. இப்ப எவ்வளவு நேரத்தை கிழிப்பாங்க? இப்ப அணுக்கள் கணத்துக்கு கணம் மாறுபட்டிருக்கிறதால உருப்பெற்று மறைஞ்சிட்டு இருக்குங்கிற ரகசியம் ஒன்று விளங்குதா? இப்ப நீங்க 10 வருஷமா எடுக்குது ஒரு உருவ பெற்று இன்னொரு உருவத்துக்கு மறைகிறதுக்கு 10 செகண்ட் எடுக்குதா? அதை விட நுட்பமா நடந்துகிட்டு இருக்கு வேலை உண்டு. அப்ப இங்க கணத்துக்கு கணம் மாறுபட்டு இருக்கிறது நீங்களா அணுக்களா? நீங்க அப்படியேதான் இருக்கிறீங்க.
நீங்க இன்னும் மாறுபடையும் இல்லை. எப்ப நீங்க உணர்வை நான் என்று எடுத்தீங்களோ, எப்ப உணர்வை நீங்க நோக்கினீங்களோ, எப்ப உணர்வு தான் நான் என்று நம்பினீங்களோ, எப்ப நீங்க அந்த உணர்வைத்தான் சிருட்டி என்று எடுத்தீங்களோ, அது படைப்பா படைப்பு இல்லையா? அது படைப்பா? இப்ப சிருட்டிகள்ங்கிறதே படைப்பு இல்லைங்க அவஸ்தாது. இறையஸ்மா தோற்றுமே அன்றி படைப்பு இல்லைங்க. எதை? அஸ்மாவை. கோடா கோடி அணுக்கள் என்று நான் சொல்றது இருக்கே, அது கூட படைப்பு இல்லை. ஏன்? அது ஒன்றும் அழியுது இல்லை. இப்ப செத்துட்டா அழியுதா மறையுதா? மறைஞ்சிட்டு திரும்ப அதுதானே அணுக்களா வருகுது திரும்ப. அப்ப அது என்ன செய்யுதுண்டா, கணத்துக்கு கணம் தன்னை மாத்திக்குது, தன்னை மாறுது. அது அப்ப மாறுறதால என்ன செய்யப்படுகிறது? ஒரு நிலையா இருக்கிற உருவம் ஒன்று வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது எப்படி எதுக்கிட்ட வெளிப்படுகிறது? உங்களுக்கிட்டயா உணர்வு கிட்டயா? அந்த உணர்வு கிட்ட வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த உணர்வு தன்னை என்னையா உணருதுண்டா, உருவமா தான் உணருது, உடலா உணரல. அத உடலுக்கு நான் என்று எடுக்கிறது நீங்க. ஏன்? உங்களோட கட்புலன் போலி கூத்து. நீங்க இந்த கட்டுண்ட புலன்கள்ல மயங்கினத்தால, இந்த கட்டுண்ட புலன் தான் நான் என்று நீங்க உணர்ந்ததால, அந்த கட்டுண்ட புலனை கொண்டு எடுத்த அறிவு உங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறதால, அந்த புலன் அறிவை கொண்டு நீங்க உங்களை எதென்று எடுக்கிறீங்க? உணர்வு எடுக்கிறீங்களா, உடல் என்று எடுக்கிறீங்களா? அப்படி எடுக்கிறதால இப்ப நீங்க நிலையான வாழ்வு வாழ்றீங்களா, நிலையற்ற வாழ்வு வாழ்றீங்களா? நிலையற்ற வாழ்வு ஒன்று வாழ்றீங்க. ஏன்? நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி வாழாதேன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க நிஜமா எதை எடுக்கணும்? இந்த கோடா கோடி அணுக்களுடைய திரட்சியில நான் என்று சொல்லி ஒரு ஆள் இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா இல்லையா? அவரு வெளிப்பட்டுட்டாரா? இந்நேரம் வெளியே வந்துட்டாரா? அப்படி அவர் வெளியே வரலாமா? இல்ல அவரை இந்த அணுக்களுடைய திரட்சி வெளிப்படுத்திட்டு இருக்கா, இப்படி ஒரு ஆள் இருக்கென்று சொல்லி. அப்படி ஒரு ஆள் இருக்கென்று சொல்லி அணுக்களுடைய திரட்சி கணத்துக்கு கணம் மாறுபட்டதால வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கா, வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரா? வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கார். அப்படி வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கிற காரணம் நான் இருக்கேனுங்கிறத அவர் உணர்ந்து கொள்றதுக்காக. அப்படி உணர்ந்து கொள்றதுக்காக அவர் வெளிப்படுற அந்த வெளிப்பாடு தான் சிருட்டிங்கிறது. சிருட்டி என்றா படைக்கப்பட்ட ஒன்று இல்லது. அல்லாஹ் தன்னை நான் என்று உணர்ற நிலையுண்டது. அப்ப இப்ப நீங்க உதாரணத்துக்கு கோடா கோடி அணுக்கள் திரட்சியா இருக்கிற நேரத்துல அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு. அது தன்னைத்தானே நான் என்று தனியா உணர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க தனியா உங்களை நான் என்று சொல்லி ஏகமா ஒரு ஆளா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா இல்லையா? இப்ப நீங்க நான் என்று எதை எடுக்க போறீங்க? அது இப்ப உங்களோட உடல் என்று நீங்க காண்ற இதை பிடிச்சி அது ஏகமா இருக்கா இல்லையா? அது ஒரு இடத்தை பிடிச்சிருக்கா, ஒரு ஏகமா இருக்கு. அதை நீங்க உணர்ற நிலைக்கு மாறேண்டா. இப்ப அதை நீங்க நான் சொல்லி தந்திருக்கேன், காட்டி தந்திருக்கேன், உங்களுக்கு விளக்கம் தாரன். உண்மையா அப்படி இருக்கண்டு நீங்க உணர்ந்துட்டீங்களாண்டா? இல்ல. அப்ப உணர வேண்டிய பொருள் எது? இப்பது உணர வேண்டிய பொருள் எது? இப்பது உணர வேண்டிய பொருள் எது? இப்ப எது இன்னைக்கு எதை உணரணும்? நாம அப்படி இருக்கிறத உணரணுமா, உணரக்கூடாதா? அப்படி உணரணும்டா அதுக்கு உடலை பிடிச்சு உணர இயலா, உணர்வை பிடிச்சுதான் உணரலாம் என்றுதான் மார்க்கம் செல்லுது, வழிகாட்டுது. ஆனா நீங்க உணர்ற நேரத்துல அது உங்களோட இப்ப இருக்க 2 அடி அகலத்துல 5 அடி உயரத்துல கட்டுண்டு இருக்க உடல் உண்டு, அப்படி இல்லைங்கிறத அது உணர்த்தி தரும். உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் நான் அப்படி காட்டுறேன். அதை என்னடா உங்களிடத்துல அந்த நிலை அப்படித்தான் இருக்கிப்ப. ஏன்னா அந்த கட்டு அவுள் இல்லையே, கட்டுலான்னு இருக்கிப்ப. கட்டுலேண்டா அது இந்த உடல்ங்கிற நான் என்று சொல்லி எடுத்த இந்த கட்டுல தான் இப்ப நீங்க உணர்வையும் பாக்குறீங்க, உணர்வு இருக்கன்னு நினைக்கிறீங்க. ஏன்? அப்படித்தான் எடுக்கலாம், அது பிழையல்ல. அப்படித்தானே உணர்த்தப்பட்டிருக்கு. இப்ப உங்கள்கிட்ட இருக்க உங்களோட பழக்க வழக்கத்துல உங்களுக்கு நான் காட்டின உடல்ங்கிறது அணுக்களுடைய திரட்சி, கோடா கோடி அணுக்களுடைய திரட்சி. இது மாறுபட்டுக்கிட்டே இருக்கு, இது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும்.
இது மாறுபட்டுக்கிட்டே இருக்கிறதால உங்களுக்கு வயது போற மாதிரி தெரியுது. உண்மையில வயசெல்லாம் போகல, இங்க உங்களுக்கு வயசு போகல, அதுதான் மாறுபட்டுக்கிட்டு இருக்கு. சரியா? இப்ப அப்படி இருக்கக்குள்ள நீங்க அதோட சம்பந்தப்பட்டும் சம்பந்தப்படாமையும் நீங்க உணர்வு ரீதியா ஒரு இருப்பு நிலையில இருக்கிறீங்க. அதை நீங்க உணரத்தான் இயலும், உணர்ந்துதான் பார்க்கலாம். உன்னிலே நீயாக நீ இருக்கும் பொழுது உன்னை எங்க நீ காண்பாய் என்று அது கேட்டா அதைத்தான். இப்ப நீங்க வேறையா இருந்தீங்களா, வேற என்ன நான் இருக்கேன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க உங்களோட அதே இருப்புல நீங்க அப்படியே இருந்தா எப்படி பாக்குற? அப்ப உங்களை நீங்க பாக்குற என்று சொல்றது என்னன்னா அறிந்து கொள்ற, உணர்ந்து கொள்ற நிலை, உணர்ந்தறி நீ என்கிற நிலையத்தை நாம சொல்றோம். அதை பாக்குற என்று சொல்ற அந்த உணர்ற நிலையத்தை சொல்றோம். அப்படி உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று உங்களோட கூட இருக்கா இல்லையா? அதை நீங்க உணர்ந்து கொள்றேன் என்றால் திக்ர் செய்யணும், தியானம் செய்யணும். செய்யக்குள்ள அது உங்களுக்கு உணரப்படுற போது, நீங்க அது உணர்ற போது, அது இப்படி இந்த உடல் மாதிரி 2 அடியிலையும் 5 அடி உயரத்திலையும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி உணர்த்த வராது, உணர மாட்டீங்க. அது இப்ப ஏன் அப்படி எடுக்கமாட்டா, இப்ப நாம அதை அப்படித்தான் நினைக்கும். அது இப்ப உங்களோட இருக்கக்குள்ளையும் அந்த உணர்வு ஏக வியாபகமா தான் இருக்கு. அதை விளங்குறதுக்காக தான் ஆரம்பத்துல நான் கேட்டேன், அறிவு ரீதியா நீங்க ஃபுல்லா இந்த திரட்சிகள் அணுக்களுடைய இந்த திரட்சியை கலைச்சு விட்டீங்களா, நான் உங்களுக்கு தியானம் செய்யக்குள்ள கண்ணை மூடின உடனே தெரிகிற மாதிரி, அது தெரிகிறது நான் தான் என்று எடுங்க ரெண்டு சென்னத்துக்கும் இந்த அணுக்களுடைய கோடா கோடி அணுக்களை திரட்சியை கலைச்சு விட்டத்துக்கு அப்புறம் இருக்கிற நிலைக்கும் வேறுபாடு இருக்கா? அப்ப இப்ப நீங்க ஐநைக்கு இருக்கிறீங்களா இல்லையா? ஐநைக்கு நீங்க இருக்கிறீங்க என்று நீங்க இப்ப நம்பணுமா இல்ல இருக்கிறத காணணுமா? அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? முதல் இப்ப இருக்கிறத நீங்க காணணுமங்கக்குள்ள நீங்க ஒரு ஆள் தெரிகிறீங்களா இன்னைக்கு இருக்கிற மாதிரி? அப்ப என்ன செய்யணும்? உணர்றேன்டா என்ன செய்யணும்? நம்பணும். அப்ப நம்பிக்கையை எடுத்துக்கொள்ள, ஈமானை எடுத்துக்கொள்ள, என்னத்தை எடுக்க? நம்பிக்கையை எடுக்க எங்கிருந்தோ இங்கு வந்திருக்கிறீங்க. ஆனா வந்த நீங்க நான் இருக்கேன் என்று சொல்லி நம்பிக்கையை எடுக்காம இருளுள் மூழ்கியண்டா அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சதம் இருக்கா பாட்டு. ஏன் அப்ப ஐநைக்கு எடுக்கலாமா? ஏன் ஐநைக்கு நம்பிக்கை வராம விட்ட? ஏன் ஐநைக்கு நம்பிக்கை எடுத்திருக்கலாமே நாம? ஏனென்றா ஐநைக்கு நான் இருக்கேன் என்று உணர்றதுக்கு என்ற உணர்வு எனக்கு ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கல. ஈனைக்கு நான் ஒரு கட்டுப்பாட்டுல அந்த உணர்வை வச்சிருக்கேனா இல்லையா? அது உணர வந்திருக்கா இல்லையா? அப்ப ஆதியின் பிம்பமா அதுதானே வெளியானே. அப்ப இது நிழல், அது நிஜம் இருக்கி. அப்ப நிஜத்தை இருக்கென்று சொல்லி அந்த நிஜம் நான் தான் என்று சொல்லி எடுக்கிறதுக்கு எனக்கு முதல் தேவை என்ன? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருக்கே, அது என்னன்னு தெரியுமா உஸ்தாது விளங்கப்படுத்துறாங்க? உலகெல்லாம் எதிர்த்தாலும் உறவெல்லாம் மறுத்தாலும் உயிர்ங்கிற அதுதான் என்று சொல்றாங்க. அப்படி நான் இருக்கேன் என்று நம்புறது இருக்கே, அத உயிரங்க நம்பிக்கையே எதுக்கு ஒப்புறாங்க? உயிருக்கு ஒப்புறாங்க. அப்ப இப்ப நீங்க உங்களோட கோடா கோடி அணுக்களை நீங்க கலைச்சு விட்ட உடனே, கலைஞ்சு அறிவு ரீதியா கலைச்சு போட்டு நீங்க இருக்கிறீங்க என்று நீங்க நம்பினா இருப்பீங்களா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? அப்படி இருக்கென்று உணர்ந்தவர்களை சொல்ற உத்தமர்கள் என்று சொல்றேன். உத்தமர்கள் என்றா உத்தமர்கள் என்றா என்ன பாரிஸ்? உணர்ந்தவர்கள், உணர்ந்து கொண்டவர்கள். என்ன? அந்த கட்டுண்ணாத நிலையில நான் இருக்கேனுங்கிற அந்த இருப்பு நிலைய அனுபவத்தில உணர்ந்தவர்கள், அனுபூதியா கண்டவர்கள், அவர்களைத்தான் உணர்ந்தவர்கள் உத்தமர்கள் என்ற. அவர்கள் இப்போ நமக்கு உணர்த்தி தராளா இல்லையா இருக்கிறீங்க என்று? அவர்களுக்கு தானே ஏலும் அதை உணர்த்தி தர.
அப்படி உணராதவங்களுக்கு அந்த வழியை அதை உணர்த்தி தர, அதை அறிவு ரீதியா விளக்கி தர இயலுமா? அப்ப இப்ப நீங்க கோடா கோடி அணுக்களை கலைச்சு விட்ட உடனே கலைஞ்சதுக்கு பிறகு நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? இப்ப கலையாத நேரமும் நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப நீங்க இன்னும் உங்களோட நிலையில இருந்து கொஞ்சமாவது மாறுபட்டிருக்கிறீங்களா? கூறுபட்டிருக்கா? இதைத்தான் ஏகம் என்று சொல்றேன். ஏகமா நீங்க இருக்கிறீங்க என்று சொல்ற நிலை. இதுல தரித்திருந்து உரியபடி ஞாபகப்படுத்துறேன். என்ன அர்த்தம்? நான் சிருட்டி இல்லைங்கிறத தான் ஞாபகப்படுத்தணும். அப்ப இல்லல்லா வேலை செய்யுமா இல்லையா? இப்ப நீங்க சிருட்டி இல்லைன்றதை ஞாபகப்படுத்தினீங்களா, அடுத்தது என்ன இருக்கு? இல்லல்லா தானே. அப்ப நிச்சயமா நான் தான் அல்லாஹ் என்று அல்லாஹ் உணர்ந்து கொள்வான்ங்கிறதுக்குரிய ரகசியம் விளங்குதா இப்ப என்னண்டு? அப்ப இப்ப நீங்க ஈனைக்கு சிருட்டி என்று சொல்றது அந்த உணர்வா என்று கேட்டதுல பாரிய நுட்பம் ஒன்று இன்னைக்கு உங்களுக்கு பிடிபடாது. இப்ப லேசா பிடிச்சு தரம் பாருங்க. 2 விஷயம் இருக்கு உங்களுக்கு. ஒன்று காட்டினது எல்லாருக்கும் பொருந்தாது, இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு தர வேண்டிய தெளிவு தந்துதான் ஆகணும். சிருட்டியல் என்று காட்டினதை நான் கோடா கோடி அணுக்களின் திரட்சி சிருட்டிகள். சிருட்டிகள் பன்மையில சிருட்டி என்று காட்டினம் இன்னைக்கு. அதாவது அணுக்கள் அத்தனையும் அப்படியே அறிவு ரீதியா கலைச்சு விட்டோம்டா நான் இருக்கேன் உணரப்போற உணர்ந்த நிலையை. இதுக்கு 2க்கும் இடையில ஒரு சின்ன ஒரு நுட்பம் இருக்கு. அதை சொல்லுங்க பாப்போம். யாராவது யாருக்கு அது கல்புல பற்றிருக்கேன்னு பார்ப்போம். புறவாட்டத்தில் இருக்கிற என்னண்டு அவங்க அந்த இருப்பு நிலையில இருக்கிறவங்க அதைத்தானே சாச்சா சொல்லுவாங்க. என்ன அவங்களோட அனுபவம் அது. அவங்கக்கிட்ட ஆலிகத்து இல்லையே. அவங்க ஆலிகத்தை உறுதிப்படுத்த வரலையே. ஆலிகத்தை உறுதிப்படுத்துறவங்க இந்த சிருட்டிகள் என்று இருக்கு. இப்ப சும்மா அவங்களை இப்ப நான் விளங்கப்படுத்தின விளக்கத்துக்கே போய் கோடா கோடி அணுக்களுடைய திரட்சி என்று சென்றானே, அதுல இருக்கிற ஒரு அணு சரியா, அந்த ஏகமாக அந்த அணுக்களுடைய திரட்சியிலிருந்து தன்னைத்தானே உணர்ந்து கொண்டிருக்கிறவர்கிட்ட பாரிசென்று வைப்பமே, அந்த அணுக்களுடைய கோடா கோடி திரட்சியை வச்சுக்கிட்டு தன்னைத்தானே உணர்ந்துகிட்டு ஒரு ஆள் இருக்கிறா இல்லையா? அது தெளிவா விளங்கிச்சா உங்களுக்கோ நான் இப்ப விளங்கப்படுத்தினது? ரைட். இருக்கிறவர்கிட்ட அந்த கோடா கோடி அணுக்கள்ல இருக்கிற ஒரு அணு சரியா எப்படி கேட்குதுண்டா, இந்த எல்லாத்தையும் எல்லா சிருட்டியையும் எல்லா ஆலிகத்தையும் இவர் உண்டாக்கி விட்டாரா என்று கேட்டா அவர் என்ன பதில் சொல்லலாம்? விளங்குதா? இப்ப உங்களோட நிலையில தெளிவா விளங்குங்க, நுட்பமா பிடிங்க. இது பிடிச்சிங்களா நீங்க எல்லாம் பெரிய மகான் குத்துபுடைய நிலைக்கு வந்துடுவீங்க. குத்துபியத்த மலையில ஏறிடுவீங்க. அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கேன். இதுல பெருப்பம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அதுக்காக நீங்க இதை பிடிக்க மாட்டீங்க என்றும் இல்லை. இந்த இடத்துக்கு தான் வரணும். இப்ப நான் உங்களே எடுங்க, நீங்க வேற எங்கேயும் போக வேணாம். உங்களுள்ள நான் 2 நிலையை உங்களுக்கு தெளிவா வழங்கப்படுத்திருக்கேன். ஒன்று அணுக்களாக திரட்சியாக கட்டுண்டிருக்கிற நிலை ஒன்று, கோடா கோடி அணுக்கள் சரியா. அதுக்கும் இயங்கிட்டு தான் இருக்கு, தன்னைத்தானே நான் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லையா? அப்படி உணராம அது இயங்காது. அதே நிலையில நான் என்று சொல்லி நீங்க உங்களை உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? இப்ப விளங்குதா? இப்ப 2 நிலையும் இப்ப அதுல நான் சிருட்டி என்று காட்டினது நீங்க உங்களை நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்படி உணர்ந்துகிட்டு இருக்கக்குள்ள அந்த உணர்வுல இந்த கோடா கோடி அணுக்கள் இருக்கிறதாக தெரியுதா உங்களுக்கு? தனியா ஒவ்வொரு அணுவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா? தனியா ஒவ்வொரு அணுவும் தன்னைத்தானே நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படி உங்களுக்கு விளங்குதா? இல்ல நீங்க உங்களை நான் என்று உணர்ந்துட்டு இருக்கிறீங்களா? அப்படி உணர்ந்துகிட்டு இருக்கிறதுல அந்த கோடா கோடி அணுக்களும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா அந்த கோடா கோடி அணுக்களில் ஒரு அணு சரியா
உங்களை விட்டும் வேறையாவும் இல்லை. இப்ப நீங்கையும் இல்லை. அதுக்கு காரணம் என்ன? அது இருந்தாலும் அதுக்கு காரணம் என்ன? அது வெறும் தோற்றம். அது படைப்பில்லை. அது வெறும் தோற்றம் என்றால் அதுக்கு எந்த சக்தியுமே இல்லை. அது சக்தி அதுக்கு பெருகுது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கிற உணர்வு நிலையில சம்பந்தப்பட்டிருக்கிறதாலாம். இப்ப நீங்க களைச்சி விட்டீங்கன்னு வைங்களேன், அது களைஞ்சிட்டு வைங்களேன், இப்ப நீங்க தன்னை உணர்ந்த நிலையில நீங்க இருப்பீங்க, அது இருக்குமா? அது மாறுபட்டுரும். அது கணத்துக்கு கணம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கிறது தான் அதிட நிலை. தோற்றம்ங்கிறது இருக்கே ஒரு கணத்துல ஒரு தோற்றத்திலே இருக்காது. அது இருந்தா அது தோற்றமா இருக்குமா? அது மாறுபட்டுக்கிட்டு இருந்தா தான் தோற்றம். அப்படி இருக்கிற அதுல ஒரு தோற்றம் உண்டு. நான் என்று நீங்க உங்களை உணர்றீங்களா இல்லையா? நானுங்கிற உணர்வு உங்களை நீங்க நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கா இல்லையா? அது 4 வயசுலயே அந்த உணர்வு அப்படித்தான் இருந்துச்சு, இப்பயும் அப்படித்தான் இருக்கு. அது மாறுபடலை இன்னும். அது இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்குன்னு இல்லையா? இப்ப 2 நிலைமை விளங்கிட்டு வா. இப்ப கோடா கோடி அணுக்களா இருக்கிற ஒரு அணு சரியா உங்களை பார்த்து கேக்குது, இது எல்லாத்தையும் இவரு ஒரு சிருட்டியா ஆக்கி விட்டாரா என்று கேக்குது. உங்கள்கிட்ட இருக்கா இப்ப இதுக்கு பதில்? உங்கள்கிட்ட கோடா கோடி அணுக்கள் இருக்கா? அது எல்லாத்தையும் சேர்த்த நீங்க நான் இலாகு என்று சொன்னீங்க, உங்களுடைய இலாகு ஒரே இலாகு தான் என்று நீங்க சொல்றீங்க பதில். அப்படி சொல்லக்குள்ள இப்ப நீங்க எங்க இருந்து சொல்றீங்க? உங்களுடைய இருப்பு நிலையை சொல்றீங்களா? அது இல்லைன்னா அவகரிக்காக. இப்ப ஒஸ்தாது இந்த வாஹிதுங்கிற சொல்ல எங்க காட்டுறாங்க? அந்த பாட்டு ஞாபகம் இருந்தா எடுங்க. அகதுக்கு பொருளாகி வாஹிதாய் வந்து அதுக்கு பிறகுதான் என்ன வருகுதான்? ரைட், ஆழத்தின் கோலம் வருகுது. இப்பதான் என்ன உருவாகுதான்? இலாகுக்கும் இலாகும் வாஹிதன்னு தானே பாவிக்காக, வாஹிதுங்கிற சொல் தானே பாவிக்காக. அதே வாஹிதுங்கிற சொல்ல அகதுக்கு பொருளாகி வாஹிதாய் வந்தனே நீ பாய்க்க. அகதுக்கு பொருளாகி இருக்கான் வாஹிது. அகதுண்டா அதுல பொருள் என்ன? அதைத்தான் அந்த மனுஷன் சொல்றான் சிருட்டி என்று. அது படைப்பாது சிருட்டியாது, அது சிருட்டிக்கப்பட்ட உண்டா? அப்ப அதுக்கு பிறகுதான் எப்படி அது காட்டுற? அகதுக்கு பொருளாகி வாஹிதாய் வந்து அதுக்கு பிறகுதான் ஆழத்தின் கோலமாகுதான். இப்பதான் எல்லாம் உலகமே வருகுதான். அப்ப இனிதான் கோடா கோடி திரட்சியான அணுக்கள் எல்லாம் வரப்போகுது. அப்ப இந்த வாஹிதுடைய நிலையில உள்ளதுதான் சிருட்டிங்கிறது. அணுக்களுடைய திரட்சி அகிலம் ஆழத்தின் கோலமாய் ஆகி பின் வழிகாட்ட வந்த ஆகிர் நபி. இதுல பெரிய ஞான ரகசியம் எல்லாம் இருக்கி. இப்ப இது இன்னைக்கு பிடிக்க மாட்டீங்க. அப்ப அதனால இப்ப பேசிட்டு போகக்குள்ள அந்த பிராண நரம்போட சமீபமா அந்த உணர்வு இருக்கிறது, அந்த கலைச்சி போட்டு அந்த உணர்வு இருக்கிறத காட்டிட்டீங்க. இப்ப அத உணரணும் என்ற தேவை ஒன்று வருதுவா? இப்ப உணரணும்ங்கிற தேவை உள்ளார் எப்படி இருக்காரு, அந்த உணர்வு எப்படி இருக்கு? இப்ப உணர்வு தான் இருக்கேன்டா, அந்த உணர்வுல தானே நான் உணர்வா தானே நான் இருக்கணும். அப்ப அந்த இடத்துல எப்படி அந்த உணரணும்ங்கிற தேவை வந்துச்சு? நீங்க சொன்ன மாதிரி அணுக்களின் திரட்சியில உள்ள ஒரு அணு இப்படி திரட்சி எல்லாம் கலைச்சி போட்டு இருக்கிறத உணர போகுது, அப்படியா? இல்ல, இப்ப நீங்க அணுக்களுடைய திரட்சி என்று இருக்கிற அந்த திரட்சியில கட்டுண்டு இருக்கிறத தானே இப்ப நான் என்று எடுக்கிறீங்க. அதைத்தானே நாம நான் என்று எடுத்திருக்கோம். அப்ப இப்படி ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ள வந்த காரணம் என்ன? ஏன் வந்தோம்? உணர வேண்டிய தேவை வைங்களே. அது அடுத்தது பார்ப்போமே. இப்ப இப்படி ஒரு இதுக்குள்ள ஏன் வந்த நாம ஏகமா இருந்தால்வா? ஏகத்தில் ஏகமா இருந்தோம். மறதி ஏற்பட்டது இப்படி வந்ததால தானே. அதை ஒஸ்தாது சொல்றாங்க, ஏன் இந்த கோலமடா சாபத்தால வந்தேன் என்று சொல்றாங்க. சரியா? அப்ப ஈனைக்கு ரைட், அதை நம்ம மரம் எடுப்போம். இப்ப ஈனைக்கு ஒரு நீளம் அகலம் கணத்துல ஒரு கட்டுண்ட பொருள் தான் நான் என்று சொல்லி, நான் அப்படி ஒரு பகுதிக்குள்ள அப்படி ஒரு நிலைக்குள்ள
வந்த காரணம் என்ன? இது கொஞ்சம் அதிகமா பேச்சுக்கு எடுக்கல சகி, சுருக்கமா கேட்டதுக்காக தாரேன். இப்படி வந்துதான் உணர வேண்டிக்கிறாரு. அப்போ உஸ்தாது என்ன சொல்றாங்க, ஈமானை எடுத்துக்கொள்ள எங்கிருந்தோ எங்க காட்டுறாங்க, கட்டுண்ட நிலையை காட்டுறாங்களா, ஏகத்தை காட்டுறாங்களா? அப்ப அங்க நம்பிக்கையை எடுக்க இல்லாம இருந்துச்சு. அப்ப ஐனைக்கு நீங்க நம்பாம இருந்தீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஐனைக்கு நீங்க நம்பித்தான் இருந்தீங்கன்றோ நம்பாம இருந்தீங்கிறது எங்க வந்தோன்னு தெரிய வேண்டி வரப்போகுது. ஈமான நீங்க எடுக்கக்குள்ள, நம்பிக்கை எடுக்கக்குள்ளதான் உங்களுக்கு தெரிய வேண்டி வரப்போகுது. இப்ப நீங்க அறியாம வாழ்றதால இப்ப நீங்க நான் இருக்கேன் என்ற நம்பிக்கையை எடுக்க வந்திருக்கேன் என்கிறத மறந்தது தானே இப்ப இன்னைக்கு அறியாமைங்கிறது. இப்ப கொள்ளையா இல்லை, இன்னைக்கு அறியாமைங்கிற இருளண்டா என்ன, நான் இருக்கேனுங்கிற நம்பிக்கை எடுக்க வந்த நான் அதை மறந்து போய் இருக்கிறது தான் அறியாமை. அப்படி இருக்கிறது இருள். அறியல நீ, அறியவே பிறந்த நீ அறியவே பிறந்த நீ அறியவில்லை, அறியும்படியை நீ தேடவில்லை என்ற என்ன அர்த்தம்? இப்ப நான் ஏகமா இருந்திருக்கேன் இல்லையா, இப்பயும் நான் ஏகமா இருக்கேன். இப்ப நான் எடுக்கணும் எதை? அப்படி நம்பிக்கையை எடுக்கிறேன்டா, சரியா? நான் நம்பிக்கையை எடுக்கணும்டா, எனக்கு அந்த நம்பிக்கையை எடுக்கிற இடத்துல வரக்குள்ள எனக்கு அதை அறியிற நிலை தானே அது. நம்பிக்கை என்ன, நான் இருக்கேன் என்ற நம்பிக்கையை எடுக்கிறது நான் அறிகிற நிலை, அறிய வேண்டிய நிலை. அப்ப எனக்கு எதிரடியா நான் அறியாத ஒரு நிலையில இருந்துதானே எடுக்கணும். நான் அறிகிற நிலையில இருந்தேன்னா எடுப்பேனா? நம்பின இடத்திலே இருந்தேன்னா திரும்ப நம்ப வருவேனா? அப்ப இது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இது இயற்கை. இங்க வந்த போன என்றெல்லாம் சொல்றது நாம காலத்துல கட்டுண்டி இருக்கிறதால பேசிக்கிறது தான். இப்ப நீங்க நம்பிக்கையை எடுத்துட்டீங்க, தன்னை அறிய நாடினீங்க, அறிஞ்சிட்டீங்க என்ற உடனே இன்னைக்கு அங்க போய் பார்த்தா நீங்க நம்பி நீங்க இருக்கிறதாகவும் அறிந்த நிலையாகவும் இன்னைக்கு இருக்கிறது தென்பட்டா என்ன செய்வீங்க? நான் இருக்கேன் தானே. இப்ப நீங்க புதுசா நம்பிக்கை எடுத்து புதுசா இன்னைக்கு ஒரு இருப்பு எடுத்தா தானேங்க இப்ப நீங்க இப்ப இன்னைக்கு நான் இருக்கேன் ரெண்டு எடுக்கணும். இப்ப இன்னைக்கு ஏன் நான் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை எடுக்க வேண்டி இருக்கேன்? இன்னைக்கு எல்லாம் இருக்கு. இப்ப நான் இருக்கேன், நான் நம்பிக்கை எடுக்கேன், நான் இருக்கேன் இப்ப இன்னைக்கு. சரி, இப்ப நீங்களும் நம்பிக்கை எடுப்பீங்களா இல்லையா? நீங்க இருப்பீங்களா இல்லையா? இப்ப இன்னைக்கு ஏன் இன்னைக்கு நம்பிக்கை எடுக்கலாம் இருக்கு? நானும் நீங்களும் இன்னைக்கு ஏகமா இருக்கும், தனித்தனி பொருளாகவும் இருக்கும், அதே டைம்ல ஏகமா இருக்கும். அப்ப அந்த தனித்தனி பொருளா இருக்கிறது நம்பிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. நான் தனியா இருக்கேன், அந்த நம்பிக்கை எடுத்த உடனே அங்க பார்த்தா அது எப்படி இருக்கு? ஏகமா இருக்கு. இப்ப நான் இதுக்கு இன்னும் சுருக்கித்தாரேன், சகி பிடிக்கலுமாடா பிடிச்சிக்கங்க. கண்ணை துறந்த உடனே கண்ணை கொண்டு விபரத்தை பாக்குறீங்க. கண்ணை திறந்துட்டீங்க, திறந்த உடனே கண்ணை கொண்டு இப்ப என்னத்தை பாக்குறீங்க? யார விபரத்தை? ரைட். உறுதி கொண்ட உள்ளத்துக்கு, அதாவது உறுதி கொண்ட உள்ளத்துக்கு தானே, உறுதி இல்லாத உள்ளத்தை சொல்லல இன்னைக்கு. உறுதி கொண்ட உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை. அப்ப இப்ப விபரத்தை பாக்குறீங்க. இப்ப நீங்க கண்ணை மூடிட்டீங்க, பார்வை மூடல, இப்ப என்னத்தை பாக்குறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். பொதுவா பாக்குறீங்க. இப்ப பொதுவையும் பாக்குறீங்க. அது யார் ஸ்பீக்கருக்கு சத்தம்? மைக்க கொஞ்சம் கட் பண்ணி வைங்க. அப்ப இப்ப நீங்க விபரத்தையும் பாக்குறீங்க. எவ்வளவு நேரம் தேவை உங்களுக்கு பொதுவையும் பார்க்க விபரத்தையும் பார்க்க? அப்ப இப்ப விளங்குதுவா? இப்ப நீங்க விபரத்தை பார்த்துட்டு பொதுவை பாக்குறீங்கன்னா இடையில உங்களுக்கு சிராத்திரிக்கா கடந்துட்டீங்கவா? அது பொதுவா தானே இருக்கலாம். அப்ப பொதுவா இருக்கிற ஒண்ட விபரமா வந்தா தானே நம்பலாம் நான் இருக்கிறேன். எடுக்கிறது இங்க அறியாம இருக்கிறது இருள். அப்ப இவர் எப்பயாவது இதை எடுக்காம அந்த இருப்பு நிலைக்கு போகலாமா? அப்ப அது வரைக்கும் இவர் எங்க கிடக்க போறாரு? அப்ப இப்ப உஸ்தாத் என்ன சொல்றாங்க? அதை ஈமானை எடுத்துக்கொள்ள எங்கிருந்தோ இங்கு வந்து இருளில் மூழ்கி வாழ்வதேனடா கேட்காங்க. அப்ப இப்ப அந்த நம்பிக்கையை எடுக்கிறதுக்கு இப்ப
பொதுவுல இருந்தா சரிதானே. இப்ப நான் இப்ப உங்களை கோடா கோடி அணுக்களுடைய திரட்சி அப்படியே கலைச்சுடுங்க உடனே உங்களுக்கு இப்ப அங்கால தெரிகிறது என்ன? அதை நாம பொருள் என்று எடுக்க இல்லையே. அது 1 மில்லியன் எடுக்கிறது இப்ப பிரச்சனை. 1 மில்லியன் எடுத்துட்டோம்டா ஏகத்துல ஓட்டடிக்குவா? ஏகத்துல ஏதோ ஒன்று இல்லைன்டுவா வரும். ஏகம்ங்கிறதும் பொருளா இல்லையா? அது வரைவிலக்கணத்தில் அமையாது. ஆனா அதை பொருள் என்று உணரலாமே அல்லாமல் காணையல். அது ஏன் உணரலாம் காணையலா? அதை காண்ற அளவுக்கு நமக்கு புலன் தரல. இன்னும் நம்முடைய புலனுக்கு அது தெரியாது. நம்முடைய புலனுக்கு மண் 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 தெரியுது. மண் தெரியுதானே நம்முடைய புலனுக்கு? மண்ணை 100 உடைச்சா தெரியுதா? இப்ப 100 உடைச்சதுக்கு பிறகு மண்ணென்று தெரிஞ்ச அந்த பொருள் இல்லைன்னு அர்த்தமா? அப்ப அங்க 1 கோடியை உடைப்போமே நம்ம மண்ணு, அதுக்கு பிறகு அந்த பொருள் தெரிஞ்ச அந்த பொருள் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நமக்கு அங்கால இருக்கிறது என்னன்னு தெரிகிறதுக்கு இருக்கு அறிவு செல்லுது. அறிவு இருக்கிறத தானே காட்டும், இல்லைன்னு செல்லாது. எப்ப அறிவு இல்லைன்னு செல்லாது, இருக்கென்று சொல்றத காட்டுறதுக்கு கண்ணால பாக்குறதுக்கு நம்மள குருடன் நாமே, இம்மையில குருடன் நாமே. அங்க அந்த அந்த இடத்துக்கு போனாதான் நாம குருடனுங்கிறது விளங்கும். இது பார்வை இல்லை என்று விளங்கும். இப்ப உங்களை கோடா கோடி அணுக்களால திரட்சியால நீங்க இருந்த நீங்க இல்லைன்னு எப்படி எடுக்கிற? இருக்கிற ஒரு பொருளைத்தானே அந்த கோடா கோடி அணுக்களும் திரட்சியா இருந்து காட்டுது. இல்லாட்டி தெரிய வேண்டி வந்திருப்பீங்களா? ஒஸ்தாது ஹக்காய் ஹக்கு நீ என்று சொல்றது என்ன தப்ப? இந்த கோடா கோடி அணுக்கள் அப்படியே கலைச்சிட்டு போட்டு இருக்கிறதையா இல்ல அதையும் சேர்த்தா? சேர்த்து தான் காட்டுறாங்க. உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் அதையெல்லாம் கலைஞலாம் சொல்றேன். ஏன் உங்களை அங்க கூட்டிட்டு போய் தானே திரும்ப இருக்கிறது என்னங்கிறத காட்டணும். அங்க உச்சிக்கு போன உடனே அங்க அணுக்களுடைய திரட்சியை இருந்தா என்ன செய்வீங்க? என்னடா இது, நான் இருந்த இடம் தானே இது, திரும்ப விட்டுப்பட்டு ஓடி வந்துருவீங்களோ? அதுக்கு காட்டணுமே அந்த முறைக்கு, அந்த சிருட்டி அப்படி காட்டணுமே, அந்த தெளிவு அப்படி ஏற்படணுமே, அதை உணர்ற நிலைக்கு அந்த கல்பு மாறணுமே. அதுக்குத்தான் உணர்த்தி கொடுக்கறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நபிமாரும் இவ்வளவு வேதமும் இவ்வளவு வந்ததுக்கு காரணம் அப்படி நுட்பத்திலும் நுட்பமா உணர வேண்டியிருக்கு. ஏனென்றா இப்ப உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு பொருளும் இல்லை என்று நாம எந்நேரம் இருக்க. அதே டைம்ல இந்த கட்டுண்ட புலன் உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற பொருளை காட்டுது இல்லை என்று நினைக்கவில்லை. ஏகமா இருந்தா உங்களுக்கு எனக்கு இடையில இடவிருக்குமா? அப்படி இடியாத நிலை ஒன்று உங்களுக்கு எனக்கு இடையில என்ற அறிவு ரீதியா எனக்கு தென்படுகுதா? அறிவு எனக்கு காட்டி தருகுதா? அப்படி காட்டி தராட்டி என்ன செய்யணும்? கட்டுண்டிருக்கிறதையெல்லாம் கலைச்சுடுங்க பிடிச்சி. அதுதானே தடை பண்ணுது. அதுதானே உங்களுக்கு தெரியாதிக்கு. அதை கலைங்க. கலைச்சதுக்கு அப்புறம் நீங்க இருக்கிறீங்கிறத முதல் நம்பணும். இப்ப இப்ப அவர் கலைச்சு விட்டாருன்னு வைங்களேன். இப்ப சஹி உங்களை கலைச்சு விட்டீங்க. நீங்க உங்களை கட்டுண்ட நிலை அப்படியே கலைச்சு விட்ட உடனே இப்ப நீங்க இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? ஏகமா இருக்கிறீங்க. அது ஏக நிலை. இப்போ உங்களுக்கு அதை உங்களை கலைச்சுட்ட உடனே அனுசாபிச்சு இருக்காரா? அண்ணா கலைச்சு விட்டாச்சு. அது அதெல்லாம் கலைக்கதே இல்லை. அது ஏற்கனவே கலைஞ்சுதான் இருக்கு. காலத்தில் கட்டுண்ட கனவான துணியா உன் கவனத்தை ஈர்ப்பதவன். அது நீங்க கட்டுண்டு இருக்கிறதாலதான் அதெல்லாம் கட்டுண்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு. அப்ப அதை நான் இப்ப உறவாட்டத்துல தொடர்ந்து விளங்கப்படுத்திட்டு இருக்கேன். நீங்க ஒரு பொருளை பிடிக்கிறீங்க, அந்த ஒரு பொருள் பிடிப்படுறதுக்கு காரணம் நீங்க பிடிக்கிறதாலையா அது பொருளா இருக்கிறதாலையா? ரெண்டு நான் உறவாட்டத்துல தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன்பா. இதை சிந்திச்சீங்களா? இது சிந்தனைக்கு ஓடிச்சா? நிறைய விஷயங்கள் சிந்தனைக்கு எடுக்கிறீங்க இல்ல நுட்பமா. உறவாட்டத்தை கொஞ்சம் நாளைக்கு நிப்பாட்டி போட்டு இந்த பேச்சுக்களை திரும்ப போட்டா நல்ல இல்ல. உண்மைக்கு நிறைய விஷய நுட்பங்கள் எல்லாம் தந்திருக்கேன் நான். அது என்ன என்னன்னு திரும்ப கேட்காம பிடிபடாது. திரும்ப எனக்கு தாரத்துல பிரச்சனை இல்லை. நான் அதுல எல்லாம் சோர்வடைய மாட்டேன். கடைசி வரைக்கும் பின்கால் வைக்க மாட்டேன். அதனால அந்த நுட்பங்களை பிடிங்க. நான் உங்களுக்கு தாரதெல்லாம் நுட்பம். நீங்களாக இந்த நுட்பங்களை எடுத்து நீங்க வந்து அந்த இடத்துக்கு வாரீங்கன்னா உங்களோட வாழ்க்கை 10-15 வருஷம் போகும்.
நாங்கள் அதை போக்காட்டி தான் எடுத்திருக்கோம். நாங்களும் சும்மா எடுக்கல. உங்களுக்கு லேசா தாரத்தால அது அருமை விளங்குது இல்லை, உங்களுக்கு சிம்பிளா கிடைக்குது. மாசத்துக்கு 1,00,000 ஒரு ஆள் கட்டணும் சொல்லி தரணும், தந்தா சரி. எவ்வளவு கவனம் எடுப்பீங்க? இல்லாட்டி இந்த பாட்டில் இருந்தா சரி. அப்ப அன்னரம் 1,00,000 ரூபாயா? அவ்வளவு பொறுமா இந்த கல்வி ஒரு ஆளுக்கா? ஆனா அன்றைக்கு அஜுவல் சென்ன மாதிரி மறுபா 1,00,000 செலவழிக்கிறத பார்க்கக்குள்ளேயே ஒரு நேரத்தையும் விட மாட்டேன் மறா. அவ்வளவு நுட்பங்கள் நான் நிறைய தாரேன். நீங்க தான் தெளிவாக வேண்டியிருக்கு. சும்மா அந்த என்னமோ ஒரு விஷயத்தை எல்லாம் அறிவு பண்ணி சொல்லி கொண்டு அந்த குப்பையை போட்டவனுக்கு கோடிக்கணக்கா கொடுத்திருக்கானு மடையனு. கோடிக்கணக்கில் கொடுக்க வேண்டிய சின்ன காசுக்கு அப்ப அதனால இப்ப உங்களோட கல்புகள் எல்லாம் பாரிய மாற்றம் அடைஞ்சிருக்கிறது உங்களுக்கே விளங்குதுவா? இந்த இப்ப நான் சொல்ற விஷயத்தை நீங்க கிரகிக்கிறீங்களா? உங்களோட கல்பு சாதாரணமான ஒரு அவாமுடைய இடத்தில் இருக்குன்னு நினைச்சுக்கவானா, கல்பு மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதுக்கு நீங்க தொடர எடுக்கிற முயற்சி தான், இல்லை செல்ல. ஆனா நுட்பங்கள் எல்லாம் நிறைய இருக்கு உங்களுக்கு. நான் இப்ப ஏகத்த ஒரு இடத்தையும் காட்டி அந்த இப்ப உங்களுக்கு அந்த காட்டின நுட்பத்தை நல்லா எடுங்க. விபரத்தை ஒரு இடத்தையும் காட்டி பொதுவை ஒரு இடத்தையும் காட்டல. இப்ப நான் உங்களுக்கு கண்ணை துறக்க விபரம், கண்ணை மூட கண்ணத்தை மூட பார்வை மூடல. கண்ணை துறந்தாலும் பார்வை மூடுபடாது, கண்ணை மூடினாலும் பார்வை மூடுபடாது. இப்ப பார்வைக்கு கண்ணை கொண்டு பார்வை வரக்குள்ள விபரமா தெரியுது. அதை படைப்பண்டு எடுக்கிறது இருக்கே, அது அவகிட மறுச்சி. அது படைப்பு தனித்தனி பொருள் எடுக்கிறது மறுச்சி. அப்படி மறுச்சி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது? நான் சொல்ற விஷயம் புரிபடாது, புரிஞ்சு கொள்ளவும் மாட்டாங்க. அப்ப இப்ப மறுச்சி நீங்கணும் பண்ணா திறனுங்கணும். நீங்கன்னா இப்ப கண்ணை கொண்டு பார்வை வழியானா விபரம் தெரியுது, சரியா? இப்ப கண்ணை மூடினா பார்வைக்கு என்ன தெரியுது? பொதுவா இருக்கிறது தெரியுது. பொதுவா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். இப்ப ஐனைக்கு பொதுவா இருக்கக்குள்ள இந்த விபரமா இல்லையே என்ற பழக்கத்தை கொண்டு போய் ஐனைக்கு வச்சுக்கிட்டு ஈனைக்கு விபரமா இல்லையே இப்படி தெரியலையே என்று நாம எடுக்கிறத மறுச்சி. ஐனைக்கு அங்க பொதுவா தெரியுது, அதுல எதிர்பார்க்கும் பழக்க வழக்கத்தோட தான் அங்க இருக்கணுமே எதிர்பார்க்கும். அதனாலதான் கனவு வருது. இல்லாட்டி கனவுக்கு போக தேவையில்லை, கனவு வராது. அவரு கனவு கலைஞ்சு ஹக்க உணர்ந்துட்டாரு. அவரு விபரத்தையும் பொதுவையும் ஒரே நிலையிலாம் பார்க்காரு. இப்ப நான் உங்களுக்கு அதை ரெண்டா காட்டுறேன். இது கூட உங்களோட நிலைமை காட்டுறதுதான். ஒரே நிலையில இருக்குது. பொதுவெல்லாம் விபரம் இருக்கு, விபரத்திலாம் பொது இருக்கு. அறிய நாடினது எது? பொதுவையா விபரத்தையா? ரைட். நம்புறதுக்கு வந்த எது? அறிவு பொதுவையா விபரத்தையா? இப்ப வந்தையா நீங்க பாத்தியா நீங்க? இல்ல, இது இயற்கது இயல்பா இருக்கு. அந்த பொதுவுல விபரம் இருக்கு. விபரம் இருந்தா பொது இருக்கு. இப்ப விபரமா இருக்கிறது என்ன? ஆஸ்மா. பொதுவா இருக்கிறது என்ன? சிவத்து. இது ரெண்டும் ஒன்றிச்சு இருக்கிறது என்ன? ஏகம், தாத்து, அகது எல்லாம் சொல்லுங்களேன். அது என்ன ஒண்ணு பண்ணாலும் சொல்லுங்களேன். அது நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். வாங்க சரியான இடத்துக்கு நீங்க எவ்வளவு கொள்வீங்க. அதுவும் அதை சொல்றாதானே, அது என்ன ஒண்ணு பண்ணாலும் பேர் வச்சுக்கோங்க. பேச்சுல சொல்றாவா? அப்ப அதைத்தான் நான் சொல்றேன். அதுக்கு பிறகுதான் நம்முட பெருப்பும் உங்களுக்கு விளங்கும். அது வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு மனுஷனாத்தான் தெரியும். அப்ப கை சேதப்படுறதுக்கு இடையில குடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப விளங்கிட்ட நுட்பம். பாரிஸ் பாரிசங்க உங்களோட இடிப்பிலேயே சிறுட்டிகளும் இருக்கு, சிறுட்டியும் இருக்கு. நீங்க முராக்கபா செய்தீங்கன்னா ரெண்டும் உங்களோட அனுபவத்தில் உங்களுக்கு அந்த உணர்வு நிலையை தரும். இப்ப நீங்க சிறுட்டியா இருக்க விருப்பம் வேண்டா சிறுட்டியா இருங்க, சிறுட்டிகளா இருக்க விருப்பம் வேண்டா சிறுட்டிகளா இருங்க. சிறுட்டிகளா இருந்தீங்களா உங்களுக்கு வேதனை இருக்கு, சோதனை இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்குள்ளையும் தான் இருக்கணும். சிறுட்டியா இருந்தீங்களா இது எதுக்குமே இல்லை. நீங்க இருக்கிற மாதிரி இருக்கலாம். எக்கணமும் அவனோடு இரண்டற்றி இருக்கலாம், அவனாகவே இருக்கலாம். எது வரையிலும் உங்களுக்கு துன்பம் வராது. ஆனா துன்பம் இருந்தான், ஆனா உங்களை பாதிக்காது. தெளிவா
ஒரு ஒரு வழியை இதை விட தெளிவா பாரிஸ் விளங்கப்படுத்தல. அவ்வளவுக்கு உஸ்தாது நமக்கு செட்ட தெளிவா இப்படி கொடுப்போமே அப்படி கொடுப்போமே, சரி இப்படி கொடுக்குறேன்ல நாம இதை கொஞ்சம் மறைச்சு கொடுப்போம், இதை கொஞ்சம் வெளிப்படுத்தி கொடுப்போம், அப்படியெல்லாம் தரல உஸ்தாது. உஸ்தாது எப்படி தரலாமோ அப்படி தந்திருக்காங்க. அவகிட்ட சொந்த நோக்கம் மட்டும் இதுக்குள்ள நுழையவே இல்லை. அப்படியேதான் நாம் எடுக்கணும். அப்பதான் அவகிட்ட அவ உத்தமர் முகம்மதை பின்பற்றி வாழ நீ எதுவும் பார்த்தது இல்லையான்னு சொன்ன மாதிரி நாம உத்தமர் அப்துல்லா பைல்வானை பின்பற்றி வாழ நீ எதுவும் பார்த்தது இல்லையான்னு கேட்கலாம். மாணவன் தானே. அப்ப அதனால தெளிவா இப்ப உங்களுக்கு உங்களோட இடிப்பு நிலையிலேயே சிருட்டி என்ற எண்ணெயிலும் காட்டிருக்கு, சிருட்டிகள் என்ற எண்ணெயிலும் காட்டிருக்கு. அப்ப நீங்க அத நல்ல சிந்தனை கிடைத்தா இன்னும் தெளிவாகும். இதுலயும் இன்னும் கேள்வி இருக்கு. அப்படி கேள்வி வந்தா நாளைக்கு திரும்ப அந்த கேள்வியை எடுத்துக்கிட்டு வாங்க எல்லாரும். கொஞ்சம் நாளைக்கு இந்த சிருட்டிகள் இதுக்கு ஒவ்வொரு கோணத்திலையும் விளங்கலாம். இது ஒரு வகை இப்ப நான் விளங்கப்படுத்தினேன். இன்னொரு வகையிலையும் விளங்கலாம். இப்படி எல்லா வகையிலையும் இதை தெளிவாயிட்டா உங்களுக்கு அது போதும். உங்களுக்கு வர அது களிமாட கருத்து அப்படியே அமையும் லேசா அந்த கல்வில. நீங்க விளங்கப்படுத்துறதா இல்லாம நாங்க கேள்வி எடுக்கோம், அப்பதான் எங்களுக்கு தெளிவாகும். அதான் உங்கள்கிட்ட இருந்து கேள்வி வரணும். இப்ப நீங்க கேட்டதாலதான் இப்ப சஹீப் இடையில வந்து இடையில ஒரு கேள்வி ஒன்று கேட்ட வகையில இருக்கு. இன்னும் அதை நான் எடுக்கல. இப்ப நேரங்கானா நான் சிருட்டியையும் காட்டியிருக்கேன், சிருட்டிகளையும் காட்டியிருக்கேன். இதுக்கு இடையில சம்பந்தப்பட்ட ஒரு நுட்பம் ஒன்று இருக்கு. ரைட். அந்த நுட்பம் தான் இப்ப அதை ரெண்டையும் நமக்கு விளக்கி காட்டுது இல்லை, விளங்குறதுக்கு விடுவது இல்லை. நாளைக்கு எடுங்க. அது நாளைக்கு அந்த கேள்வியில இருந்து இன்னும் உங்கள்கிட்ட இது சம்பந்தப்பட்டதுக்குள்ளேயே கொஞ்ச நாளைக்கு போகும். நாம வர அதை சம்பந்தமா யாராவது கேட்டாலும் நீங்க விளங்கப்படுத்தி நீங்க பேசுவீங்களே. ரைட், அப்படி செய்வோம். சரி, அப்ப இதோட விடைபெறுவோமா? ரஃபிக் நானா, சிராஜ், அப்துல் காதர், டைம் சாச்சா, ராஃபி, நசர் நானா, மஃபாரிஸ், அஜ்வத், இன்சாத் தம்பி. அப்ப எல்லாருக்கும் ஸலாம் அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.